திருக்கோயிலிலே 32வது ஆயில்ய கொடை விஷால பூஜைகள் மற்றும் தைமாத கொடை விழா சீரோடும் சிறப்போடும் தாயார் ஸ்ரீ நாகேஸ்வரி அம்மாவுடைய அருளோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சரிதான். இந்த நாளில் எங்களுக்கு ஒரு வில்லிசைக்கு வாய்ப்பளித்த அம்மா அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது ஐயன் சாஸ்தாவின் காப்பி பாடிவிட்டு பின்பு என் தாயான நாகேஸ்வரி அம்மாவுடைய திருக்கதையை நாங்கள் பாடுகின்றோம். நாங்கள் பாடுகின்ற பல சொல்குற்றம் இருக்கலாம், குற்றங்கள் இருக்கலாம், பாட குற்றங்கள் இருக்கலாம், குற்றம் இருக்கலாம், ஏன் இலக்கண இலக்கிய குற்றங்கள் வரை இருக்கலாம். சொல் பின்னரலாம், பின்னர் சொல் முன்னரலாம். ஆமா, எவ்வித குற்றங்கள் இருந்தாலும் சரி தங்கள் மலச்சொல் நினைத்து எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கம் வந்து கேட்டுக்கொண்டு கதையை நாங்கள் பாடுகின்றோம். அறிகரன் முதல்வனான ஆதி கொண்ட என் பெயரில் உரியதோ தமிழ்நாடி முகந்த நான் மறையாய் செந்திலான் தனக்கு போத்த கரி முகமானதொந்து எனவரை காப்புதாமே நெய்யுந்தவத்தால் இன்றைக்க வேளாள் தோண்டவர வாங்கி செய்ய சிவனார் வரை வரட்டி திருமால் அருகே மகிழ்ந்து கைதல் வடிவாய் வெப்பேசியம் கொண்டு சத்தியம் செய்து வரமளித்து அறிகிற சாஸ்தா ஐயன் பிறந்த கதை வடிக்க மத யானை முகவன் காப்புதாமே சீவரும் கையிலுமே சிவனுட பாகமாளோ நாகலோகமானதிரி நாகராஜ நாகக்கன்னி உடனே அவருடைய கதையை பாட வேலை முகத்தோன் இரு சரணம் காப்புதாமே நாடு மிக நல்ல நாடு பார்வதியார் இடமிருக்க பரமசிவன் இடமிருக்கின்றான் தோழி பொண்ணு இவருக்கு வாத்து சொல்லி முத்தால் விலகி பாவி ஆடி பொண்ணு மலகையிலே அரண்மனையாக வீற்றிருக்கின்ற கைலாச மலையில் தெய்வலோகமானதிலே தேவாதி தேவர்கள் வீற்றிருக்கின்றார். கைலாச மாமலையிலே யார் வீற்றிருக்கிறார்? சிவபெருமான் வீற்றிருக்கின்றார். சிவபெருமான் வீற்றிருக்கிறார். அந்த பிரம்மலோகமானதிலே பிரம்மதேவன் வீற்றிருக்கிறார். பிரம்மலோகமானது யமதர்மராஜன் வீற்றிருக்கின்றார். ஆனால் இதோ இருக்கிறது இந்த பூலோகத்திலே யார் வீற்றிருக்கிறார்? மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பாதாள உலகத்திலே அசுரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த நாகலோகமானதிலே நாகராஜா வீட்டிருந்தார்.
கண்ணுடனே வளம் முடித்தே குடியிருக்கும் இடம்தான் நாகலோகம் என்று சொல்வார்கள். நாகங்கள் புடைசூழ நாகருக்கு தலைவராக இருக்கின்றான் நாகராஜானவர். ஆமா, அந்த நாகராஜானவனும் நாகரகத்தை சிறப்பாக ஆண்டு வருகின்றார். நாகக்கண்ணி என்று சொல்லக்கூடியவனை திருமணத்தை முடித்து நாகராஜாவும் நாகக்கண்ணியுமாகவே வாழ்ந்து வருகின்றார்கள். மன்மதேனோ ஹிருதயம் போலே ஹிருதயம் போலே நாகக்கண்ணியும் நாகராஜாவும் வாழ்ந்து வருகின்றார். திருமணத்தை முடித்து அதாவது இல்லறம் அல்லது நல்லறம் என்று கிடங்க நாகலோகத்திலே சரி நாகராஜா என்ன செய்கின்றார்? பன்முடனே வாழ்ந்து வருகின்றார். நாகக்கண்ணியை மனமுடுத்தி சிறப்பாக வாழ்ந்து வருகின்றார்கள் நாகலோகத்திலே. மன்மதனும் ரதியும் போலவும் உடலும் உயிரும் போலவும் அன்னும் இமையும் போன்றும் நகமும் சதையும் போன்றும் மருத்து ஒற்றுமையாக வாழ்ந்து வருகின்றார். ஒற்றுமையாக இருவர் இன்புற்று வாழ்ந்து கொண்டிருக்க வாழ்ந்து வருகின்ற நாளையிலே அவர்களுக்கு சத்தாரி குறையும் இல்லை குறையும் இல்லை குறையும் இல்லை சத்தாரி தாழ்வும் இல்லை தாழ்வும் இல்லை சத்தாரி குறைகள் இல்லை குறைகள் இல்லை சத்தாரி தாழ்வும் இல்லை தாழ்வும் இல்லை பாராரி குறையும் இல்லை குறையும் இல்லை அவர்களுக்கு சொத்தால் குறையவில்லை சுகத்தால் குறைவில்லம்மா பாலால் குறையும் இல்லை வகுசால் தாழ்வும் இல்லை ஆனால் உலகத்திலே 16 செல்வங்கள் உண்டு என்று சொல்வார்கள். மனிதாக பிறந்தால் 16 செல்வத்தை கடவுள் கொடுத்திருப்பான். அண்ணே இந்த 16 செல்வங்கள் சொல்வாங்கல்ல அது என்னென்ன செல்வம் உங்களுக்கு தெரியுமா? 16 செல்வம் என்றால் பெருமை, ஆங்காரம், சரி, ஆணவம், இன்பம், துன்பம், செல்வம், சரி, இப்படி பல வகையான 16 வகை ஆமா செல்வம் கொடுத்திருப்பார்கள். ஒரு மனுஷனுக்கு என்னென்ன குணம் உண்டு அதுவும் செல்வம் தான். அப்படி இருக்க 16